ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தாராமா. அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சாமா, என்னன்னா ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு ஸ்கல்ப்சர் வேணும் சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சாமா. அவர் அந்த ஸ்கல்ப்சர் பண்றதுக்காக ராக்ஸ தேடிட்டு போயிட்டாங்களாமா. போகும்போது ராக்ஸ் கிடைச்சிருச்சாமா. 2 பெரிய ராக்ஸ் இருந்ததாமா, ஒரு சின்ன ராக்கு இருந்ததாமா, ஒரு பெரிய ராக்ஸ் இருந்ததாமா, கொஞ்சம் வேரியேஷன்ல இருந்ததாமா. சரி, ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் ராக் வந்து 2-3 அடி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ராக் சொல்லுதாமா, என்னால அடியில தாங்க முடிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டாங்களாமா அந்த ராக்கு. அந்த ஸ்கல்ப்சர்க்கே கொஞ்சம், அந்த சிற்பிக்கே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே சொல்லிட்டு இன்னொரு ராக் கிட்ட போயிடுச்சாமா. போயிட்டு அதுவை அடிக்கும் போது அது தாங்குதாமா, ரொம்ப தாங்கிட்டே இருந்துதாமா. 3 நாள்ல அந்த ஸ்கல்ப்சர் முடிஞ்சுதாமா. அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்கல்ப்சர் ரெடி ஆயிடுச்சாமா. அது எடுத்துட்டு போய் கோயிலுக்குள்ள வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிட்டு எடுத்துட்டு போறாங்களாமா. அப்படியே அந்த சின்ன ராக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்களாமா, எதுக்காரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படி. சாமிய வச்சுட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்களாமா. அங்கே இன்னொரு ராக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்களாம், அதுவும் ஒரு ஓரமா வச்சிருந்தாங்களாமா. ஒருத்தர் வந்து தேங்காய் உடைக்கணும் சொல்லிட்டு வராங்களாமா. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடைக்கலையாமா. அந்த ராக் இருந்ததுல அதையே எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சுட்டு அந்த தேங்காய் அடிச்சுட்டாராமா. அப்போ அதுக்கு வலி ரொம்ப ஆகுதாமா. அப்போ அது நினைக்குதாமா, அந்த 3 நாள் நான் வலி தாங்கி இருந்தேனா இன்னைக்கு டெய்லி எனக்கு வலி படாதே அப்படிதான் நினைச்சாங்களாமா. நம்ம லைஃப்லயும் அப்படியேதான், கொஞ்ச நாள் தான் ப்ராப்ளம்ஸ், கஷ்டம் எல்லாமே, அதுக்கப்புறம் சரியாகும், கண்டிப்பா சரியாகும். பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் ஆன் காட். தேங்க்யூ.